கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லவர். நம்மள நல்லவங்கன்னு சொல்றதுக்கு, நம்மள நல்லவங்கன்னு நெனைக்கிறதுக்கு, நம்ம மனசு கூசுறதே இல்ல. நம்ம வாய் கூசுறதே இல்ல. கூசுதா எங்கேயாவது? "நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா? நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா?" அப்படின்னு யோசிக்காம, தடங்கல் இல்லாம, தயங்காம, சிந்திக்காம, மனசு கூசாம, வாய் கூசாம, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் தூக்கத்தில தட்டி உசுப்பி கேட்டா கூட, "நீ நல்லவனான்னு" கேட்டா, நல்லவன் தான்." சொல்ல அவ்வளவு ஆயத்தமா இருக்கிற நாம, கர்த்தர நல்லவர்ன்னு சொல்ல அவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மள நல்லவங்கன்னு சொல்ல கொஞ்சம் கூட துளியும் கூட யோசிக்காத நாம, கர்த்தர நல்லவர்ன்னு சொல்றதுக்கு நாம தயங்குறோமா? தயங்காம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கிறோமா? யோசிக்காம இருக்கிறோமா? கொஞ்சம் தடுமாறுறோமா? தடுமாறாம இருக்கிறோமா? கர்த்தருக்கு தான் வெளிச்சம். ஆமென், ஆமென். நம்மள எந்த அளவுக்கு கெட்டவங்க இல்லன்னு ஒத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மள படைச்ச தெய்வத்த கெட்டவர் இல்லன்ட்டு ஒத்துக்க நம்ம முன் வருகிற அந்த இடம் தான் அருமையான இடம். நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா வளர்ந்துருக்கீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? அ ஆன்மீக வாழ்க்கையில, கடவுள பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையில, நீங்க நல்லா வளர்ந்து, வேர் பிடிச்சு வளர்ந்த மரம் நீங்க. எப்படி நம்மள சொல்ற அதே ஃபோர்ஸு, அதே ஸ்பீடு, அதே வைராக்கியம், விட்டுக் குடுக்காம நம்மள விட்டுக் குடுத்து பேசுறோமா எங்கேயாவது? பேசுறது இல்லையே! நம்ம என்னாதான் தப்பு பண்ணியிருந்தாலும், "நான் எங்க தப்பு பண்ணேன்? நீ தான் தப்பு பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு விட்டுக் குடுக்காம பேசுகிற அந்த தன்மை, அந்த கேரக்டர், அந்த குணம், கடவுள் நமக்கு எவ்வளவுதான் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தாலும், அவர விட்டுக் குடுக்காம பேசணும். வருதா? வராது, வராது. படக்குன்னு விட்டுக் குடுத்துருவோம். கடவுள கும்பிட்டு என்ன செய்ய? "அ எல்லா கடவுளும் ஒண்ணு தான்டா. போய் என்ன செய்ய? என்னடா செய்ய? அது ஒண்ணு பண்ணுது, இது ஒண்ணு பண்ணுது. இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது. என்னடா போடா கடவுள போய் பா." எப்படி? அந்த கடவுள கும்பிட்டேன், நோய் வந்துச்சு. இந்த கடவுள தான் கும்பிட்டு பார்த்தேன். நோய் வராம இருந்துச்சு, நோய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அ பாவம் செய்றவனுக்கும் கேன்சர் வருது. பரிசுத்தமானவனுக்கும் கேன்சர் வருது. அ அப்புறம்? என்னடா? என்ன வித்தியாசத்த காமிச்சீங்க? எப்படி? இப்படிலாம் பேசுறாங்க. இப்படிலாம் பேசுறதுக்கான அமைப்பு உலகத்துல இருக்கு. பேசுறாங்க, பேசுறது குற்றம் இல்ல. பேசுறதுக்கான வாய்ப்புகள் உலகத்துல இருக்கு. அதனால தான் பேசுறாங்க. ஆமென். கர்த்தர தேடுறவங்களுக்கு ஒரு நோய் வராம இருக்கட்டும். பேசுவாங்களா? கர்த்தர தேடுறவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கட்டும். உலகம் பேசுமா? ஆமென். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? பேசுறவன்ட்ட இல்ல. நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதனால அவங்க டக்குன்னு கோவப்படக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க பேசுறதுக்கு இடம் இருக்கு. அதனால பேசுகிறார்கள். அத புரிஞ்சுகிட்டு அவங்களோட நம்ம கான்வர்சேஷன் தொடங்கணும். புரிஞ்சுகிட்டு பேசணும் அவங்களோட. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவரு. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறதுக்கு அநேகர் முன் வர்றாங்க. எங்க ஆண்டவர் எனக்கு நோய தீர்த்துருவாரு, பிரச்சனைய சரி பண்ணிருவாரு, அதெல்லாம் பணத்த சரி பண்ணிருவாரு, தரித்திரத்த போக்கிருவாரு, அதெல்லாம் உயர்த்திருவாரு, அதெல்லாம் நல்லா படிக்க வச்சுருவாரு, நல்ல ஸ்கூல் தந்துருவாரு, நல்ல காலேஜ் தந்துருவாரு, நல்ல வேலை தந்துருவாரு அப்படின்னு ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க கூட்டம் இருக்கு. ஆனா, அவருக்கு விசுவாசமா இருக்கிற கூட்டம் இருக்கா? அவர் மேல விசுவாசமா இருக்கிறீங்கப்பா. அது மட்டும் பத்தாது. அவருக்கு விசுவாசமா இருக்கீங்களா? அ ஒரு நோய ஒரு பிரச்சனைய சரி பண்ற வரைக்கும் ஆண்டவர் மேல விசுவாசமா, ஆஹோ! 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 அல்லேலூயா! ஹalleluya! அப்படிங்கிறீங்க. சந்தோஷம். தீர்த்ததுக்கு அப்புறம் விசுவாசமா இருக்கீங்களா? கேள்வி புரியுதா? பிரச்சனைய தீர்க்கிற வரைக்கும், ஐயோ! ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பைபிள் சொல்லுகிறதே, வசனம் சொல்லுகிறதே, வேதம் சொல்லுகிறதே, சபை சொல்லுகிறதே, கிறிஸ்தவம் சொல்லுகிறதே, விசுவாசம் சொல்லுகிறதே, பாஸ்டர் சொல்லுகிறாரே. அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு விசுவாசம். பொங்கி பொங்கி வருது விசுவாசம். யார் மேல? கர்த்தர் மேல. பிரச்சனை தீர்த்ததுக்கு அப்புறம் விசுவாசமா இருக்கிறோமா? அவருக்கு விசுவாசமா இருக்கிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா? நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? அவர தேடுறோமா? அவர்ட்ட வந்து உட்கார்றோமா? என்ன சொல்லுவாங்க ஜனங்க? ஒரு கடன் கேட்கிறீங்க, அவசரத்துக்கு, அர்ஜென்சிக்கு ஒரு 10,000 கொடுக்கும்போது, அவங்க "ஐயா, கடவுள் மாரி வந்து காப்பாத்துனீங்கய்யா" அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனை தீர்த்து சரியான ஒரு 1 மாசம் கழிச்சு, உங்கள கண்டுக்காம போனா நீங்க என்ன செய்வீங்க? ம். எப்படி இருக்கும்? இதுதான் பைபிள் சொல்லுது. "நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள்." இதான் ஸ்தோத்திர பலியிட சொல்லுது பைபிள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்னத்துக்கு? என்னத்துக்கு அவருக்கு போய் நன்றி செலுத்தணும்? உங்கள பார்த்துக்கிட்டாருல்ல. உங்கள பார்த்துக்கிட்டாருல்லப்பா. அ உங்கள அப்படியே விடலல்ல. கேடும் கெட்டு போங்க. நாசமா போங்க. எந்த வியாதி வந்தா எனக்கென்ன? நீ நரகத்துக்கு போனா எனக்கென்ன? நீ எங்க போனா எனக்கென்ன? அப்படின்ட்டு நம்மள கண்டும் காணாம, அவர் விலகல நம்மள விட்டு. பார்த்துக்கிட்டாருல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்த வாசிக்கலாம்.
மல்கியா 2:15. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம் ஒரு டாபிக்குள்ள போகணும் நானு, சீக்கிரம். தேவனாகிய கர்த்தர், வாசிங்க. ஒரே ஒருத்தனை அல்லவா படைத்தார் மனுஷனாக. தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக ஒரே ஒருத்தனை அல்லவா படைத்தார். படைக்கக்கூடிய சக்தி, பல மனுஷர்களை படைக்கும் ஆற்றல், திறன், சக்தி தேவனிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே. பின்ன என்னத்துக்கு அவர் ஒரு ஆளை போய் படைச்சாரு? 10, 15, 20 நாள் 20, 40 படைச்சு போடலாமே. நம்பர் 1 அப்படி பாட்டுங்க. அப்ப தேவன் எத்தனை பேரை படைச்சாரு? எத்தனை மனுஷனை படைச்சாரு? தேவன் ஆதியில, ஆரம்பத்துல, மனுஷரே இல்லாத காலத்துல ஒரே ஒரு மனுஷனை மட்டும்தான் படைச்சாரு. ஆமென். அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26. மனுஷ இனமான, மனுஷ பிரிவான, மனுஷ வகையான, மனுஷ குலமான எல்லா மனுஷரையும் அடிக்கோடிடுங்க, அண்டர்லைன் வேர்டு. ஒரே ரத்தத்தினாலே, பல ரத்தத்துல இல்ல, ஒரே ஒரு பிளட்டு. என்ன பிளட்டு? ஒரே ஒரு ஆதாம் என்கிற ஒரு மனுஷ ரத்தத்துல இருந்து இத்தனை மனுஷன் வந்துட்டான். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வருஷம், இந்த மாசம் நீ இந்த ஏரியால குடியிருக்கணும். இந்த வருஷம், இந்த மாசம் நீ வஞ்சுவாஞ்சேரியில குடியிருக்கணும். இனி வருகிற மாசம், இனி வருகிற காலங்களில் நீ இந்த இடத்துல குடியிருக்கணும் அப்படின்னு தேவன் நாம எங்க குடியிருக்கணும், தங்கி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்திருக்கிறார். இப்ப தேவன் குறிச்சதுனால என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப வஞ்சுவாஞ்சேரியில வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வாழ்ந்தேன், எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், தேவன் முன் குறித்த பிளேசஸ். ஆமென். சரி, இதுல என்ன புரிஞ்சுக்க போறோம்? ஒரே ரத்தத்தினால தான் சகல மனுஷரும் தோன்றி இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். ஆமென். அப்ப நம்ம எல்லாரும் பல ரத்தத்துல இல்ல, எந்த ரத்தத்துல வந்திருக்கிறோம்? ஆதாம் என்கிற ஒரே மனுஷனுடைய ரத்தம், விந்து, ஒரே ஒரு மனுஷன். அவர் ஒரே ஒரு மனுஷன் தான் படைச்சாரு. மல்கியா ஒரே ஒரு ரத்தத்தினால தான் இத்தனை ஜனங்க வந்திருக்கிறாங்க. நம்பர் 2. நம்பர் 3, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7:22 வாசிக்கலாம். ஆதியாகமம் 2. ஆதியாகமம் தொடக்க நூல், தொடக்க புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7. படைப்பாளியாகிய கர்த்தர், சிருஷ்டி கர்த்தாவாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் மூக்கிலே ஊதினார். மனுஷன் உயிர் அடைந்து மனிதனானான், ஜீவாத்மாவானான், மனுஷனானான். இதே மாதிரி எத்தனை பேர் செஞ்சாரு? ஒருத்தனை தான் செஞ்சாரு. எத்தனை பேர் செஞ்சாரு? ஒரே ஒருத்தனை தான். மண்ணை களிமண்ணாக்கி தண்ணியை மிக்ஸ் பண்ணி உருவம் கொடுத்து அவன் மூக்கில் ஊதுனாரு. உடனே நரம்பு, சதை, கறி, எலும்பு, உள்ளுக்குள்ள ஆவி, ஜீவன், உள்ளுக்குள்ள ஆத்துமா, மனசு எல்லாம் ஃபார்ம் ஆனது, எல்லாம் வந்துருச்சு. ஒரு ஊதுக்கு மனுஷன் தாங்கல, மனுஷன் வந்துட்டான். ஆமென். 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:22 வாசிங்க. மனுஷிய ஆண்டவர் எப்படி படைச்சாரு, மனுஷனை எப்படி படைச்சாருங்கிற அந்த டீடைல் விவரங்கள் தேவன் பைபிள்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு. மனுஷன் எப்படி படைச்சண்டா, மனுஷியை பாருங்க எப்படி படைச்சண்டான்னு எழுதி வச்சிருக்கிறாரு. மனுஷன் எப்படி படைச்சாராம்? மனுஷனுடைய விலா எலும்ப ஒன்றை எடுத்து அதை மனுஷியை உருவாக்குனாரு. எப்படி உருவாக்குனாருங்கிறத அவர் தான் வெளிச்சம். அதை சொல்ல மாட்டேன்ட்டார். ஆமென். எத்தனை மனுஷியை படைச்சாரு? ஒரு விலா எலும்பு எடுத்து ஒரு மனுஷி. கிளியரா? இந்த ட்ரூத் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஒரே ஒரு மனுஷனை தான் தேவன் படைச்சாரு. அவட்ட அதுக்கு மேல ஆற்றல் இல்லை அப்படிங்கிறனால இல்ல, ஒருத்தனை தான் படைச்சாரு. ஒரே ஒரு மனுஷியை தான் படைச்சாரு. நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3, அந்த ஒத்த மனுஷன் இருந்து அந்த ஒத்த மனுஷி வழியா இத்தனை மனுஷர், இத்தனை மனுஷி வந்திருக்கிறோம். நம்பலாமா? பைபிள் நம்புறவங்க நம்பலாமா அந்த ட்ரூத்தை? கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப கேள்விக்கு வரலாமா? என்னத்துக்குங்க இதை எங்களுக்கு தெரியாத மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க?
இதுதான் அங்க கரைச்சு குடிச்சிருக்கிறோமே! எங்களுக்கெல்லாம் தெரியுமே! தெரியும். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால சொல்றேன் நான். ஆமென். சரி. அப்ப கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் யாரு பாட்டி? ஆ? ஏவாள் தான் பாட்டி. நீங்க பல பாட்டிகளை சொல்லுகிறீர்கள். உங்கள் பாட்டி யார் என்று கேட்டால், ஏவாள் என்று சொல்வீர்களாக. ஏவாள் தான் உங்க பாட்டி. உங்க தாத்தா யாரு? அ? ஆதாம். ஆதாம் தான் உங்க தாத்தா. நீங்கலாம் பேராண்டிங்க. பேரன் பிள்ளைங்க. ஆமென். சரி. எல்லாருமே ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகள். ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க. ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க. கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது, எப்படிங்க நமக்குள்ள ஜாதி இருக்கும்? ம். ஒரு அம்மாக்கு, ஒரு அப்பாவுக்கு, ஒரு ஃபேமிலில 4 பிள்ளைக பிறந்தாங்களாம். எத்தன பிள்ளைக? 4 பிள்ளைக பிறந்தாங்களாம். ஒரு அம்மாக்கு, ஒரு குடும்பத்தில. அதுல 4ல வந்து 2 வந்து பெண் பிள்ளையாம். 2 வந்து ஆண் பிள்ளையாம். சரிங்களா? இந்த 4 பிள்ளைகளும் சொன்னாங்களாம், வாழ்ந்து வரும்போது, ஒண்ணு சொன்னுச்சாம், "நான் அந்த ஜாதி." இன்னொன்னு சொன்னுச்சாம், "நான் இந்த ஜாதி." இன்னொன்னு சொன்னுச்சாம், "நான் அந்த ஜாதி தெரியுமா?" அப்படின்னுச்சாம். 4மே 4 ஜாதி சொன்னுச்சாம். இது கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியக்காரத்தனமா இல்ல? எப்படி இருக்க முடியும்? "ஏ உங்க அம்மா, அப்பா என்ன ஜாதிடா?" "அதான்டா 4 பேரும் ஜாதி." "எப்புட்றா 4 பேர் பிரிஞ்சீங்க?" எப்புட்றா?" கேட்போமா, கேட்க மாட்டோமா? கேட்போம்ல. பைத்தியக்காரத்தனமா இல்ல? அப்புறம் எப்படி ஜாதி சொன்னீங்க? ஏன் ஜாதி பார்க்குறீங்க? எப்படி ஜாதி வந்துச்சு? அப்ப புரிஞ்சுக்கங்க. உலகத்துல ஜாதிகள் அப்படின்னு இருக்கிறது இயற்கையா உண்டாகல. செயற்கையா உண்டாச்சு. என்ன சொன்னேன்? செயற்கை. தேவன் உண்டாக்கவில்லை. நம்ம ஆண்டவர் மேல பழிய போடாதீங்க. கடவுள் மேல பழிய போட்டு உங்க ஜாதிய காப்பாத்தாதீங்க. கடவுள் மனுஷனை ஜாதிய ஜாதியா படைக்கல. படைக்கல. ஒரு அம்மா, அப்பாவுக்கு படைச்சாரு. ஒரு அம்மா, அப்பாவுக்கு பிறக்கட்டும்னு விட்டாரு. ஆமென். ஆதாம், ஏவாள் என்ன ஜாதி? மனுஷ ஜாதி. ஆதாமுக்கு, ஏவாளுக்கு தெரிஞ்ச ஜாதியெல்லாம் மனுஷ ஜாதி. அப்ப நமக்கு என்ன ஜாதி தான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா புது புது ஜாதி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆமென். அதனால இது உண்மை. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்ப இப்ப நான் சொன்னது சரியா? எல்லாரும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தோம். ஒரே ரத்தத்தினால உண்டானோம். ஒரு மனுஷன் தான். அப்படி தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா ஜாதி பார்க்குறோமே. நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா செயல்படுத்தல. அது பிரசங்கத்துக்கு வச்சிருக்கீங்க. மெசேஜுக்கு வச்சிருக்கீங்க. உட்காந்து கதை கட்டு போறதுக்கு டைம் பாஸ் வச்சிருக்கீங்க. வாழ்க்கையில கடைபிடிச்சோமா, நினைச்சோமா, எல்லாரையும் மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சோமா, எல்லாரையும் மனித இனமா பார்த்தோமா, நம்ம ஜாதியா தானே பார்க்குறோம். ஜாதி. நீ எந்த ஜாதி? அந்த ஜாதி. ஐயோ! அந்த ஜாதினா பொண்ணு குடுக்கக்கூடாதுங்க. சொல்றேம்மா? இனிமே சொல்லாம இருக்கலாமா? நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, பைபிள நீங்க நம்புறீங்க. கர்த்தர நீங்க மதிக்கிறீங்க. அவர் படைக்கும்போது ஜாதியா படைக்கல. மனுஷன் ஜாதியா படைச்சு உள்ள 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 விட்டான். பிரிச்சுட்டான். மனுஷன பிரிச்சுட்டான். தேவன் பிரிக்காம ஒரே இரத்தத்துல பிறந்துட்டு போங்கடான்ட்டு சொன்னாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணான்? ஒரே இரத்தத்துல பிரிச்சுட்டீங்களா? படைச்சிட்டீங்களா? இந்தா பிரிக்கிறேன்னு பிரிச்சுட்டான். ஆமென். இது தேவனுக்கு எதிரானது. தேவனுக்கு விரோதமானது. எது பார்க்கிறது? ஜாதி பார்க்கிறது. ஜாதிய நீங்க பேசுனீங்கனாலே, நீங்க தேவன எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தேவன மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா, உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா, நான் சொன்ன உதாரணத்த கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு தாய் வயித்துல பிறந்த 4 பேர் எப்படி வேற வேற ஜாதியா இருக்க முடியும்? வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். வாய்ப்பு இருக்கா? அப்ப நம்ம பைபிள நம்புறோம். சி மத்தவங்க பார்க்குறாங்க, பார்க்கல. அது நமக்கு தேவையில்ல. பைபிள்ல இறைவனுடைய வேதம்னு நம்பிட்டு, எங்க கர்த்தர மாரி வருமான்னு காலர தூக்கிட்டு பேசிட்டு, நீ ஜாதி பார்த்தீங்கன்னா, பேச்சு ஒண்ணா இருக்கு, செயல் ஒண்ணா இருக்கே. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஆதியில போதிச்ச ஆழமான சத்தியங்கள். ஆனா எந்த பக்கம் என் கண்ணு போறதே இல்ல இதுவரைக்கும். அந்த பக்கம் போகாது. ஜாதி பக்கம் போகவே போகாது. கர்த்தருக்கு சித்தமானது தான் போகும். தேவனுக்கு இஷ்டம் தானா? தேவனுக்கு ஓகே தானா? அப்பல்லாம் கல்யாணம் முடிக்கணும். இல்ல முடிக்கக்கூடாது. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்வாட்டே, ஜாதி பார்க்கிற வேகம், சித்தம் பார்க்கிறதுல இல்லையாடா? என்ன சொன்னேன்? புரியலல்ல? புரிஞ்சவங்க மட்டும் தான் சிரிக்கிறாங்க. இப்ப விசுவாசிங்க இருக்கிறாங்களே, விசுவாசிங்க. அதான்டா பைபிள் தூக்கிட்டு வராங்களே சபைக்கு. விசுவாசி இருக்கிறாங்களே, அவங்க கல்யாணம் வந்துட்டா, ஜாதி பார்க்கிறதுல இருக்கிற மும்முரம், சித்தம் இருக்கா அப்படின்னு அதுல மும்முரமே வரமாட்டேங்குதுடா. அதுல மும்முரத்த காட்ட மாட்டேங்கிறாங்களே, தீவிரத்தை காட்ட மாட்டேங்கிறாங்களே. ஜாதி ஓகேவா? அப்ப சித்தம் இருக்கும். அப்ப சித்தம் இருக்கும். இவங்களாவே முடிவு எடுக்கிறாங்கடா.
ஆமென். யாருக்கு தெரியல அந்த உபதேசம்? சம்மந்தம் இல்லாம வந்துட்டு இருக்குது இந்த உபதேசம்லாம். அனுபவசாலிகளின் கூற்றுகள், அனுபவசாலிகள் அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்களா? வாழ்க்கையில அப்படி இருக்கிறாங்களா? உலகத்துல அப்படி இருக்கிறாங்களா? அனுபவசாலிகள். அனுபவசாலிகளின் வார்த்தைகளும், கருத்துகளும், பாயிண்ட்ஸுகளும், கூற்றுகளும் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சொற்களா இருக்கு. கூற்றுக்களா இருக்கு. கருத்துக்களா இருக்கு. இங்க பாருங்க. நான் 30 வருஷத்துக்கு மேல இந்த கிறிஸ்தவத்துல வாழ்ந்து பட்டுட்டு பேசுறேன். அனுபவிச்சுட்டு பேசுறேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேல உங்கள மாரி அங்க உட்கார்ந்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். உங்க லெவல் எல்லாம் தெரியும். உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே என்னென்ன மைண்ட் செட்ல உட்கார்ந்துருப்பீங்க நல்லா தெரியும். நல்லா தெரியும். ஒரே குட்டையில ஊறுன மட்டை. எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். எப்ப போகலாம்? இப்ப போனா என்ன நடக்கும்? கொஞ்சம் லேட்டா போனா என்ன? இவன் வந்து உட்கார்ந்தா இவன் பார்க்க போறாங்க. எல்லாமே தெரியும். அத்துப்படி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 30 வருஷத்துக்கு மேல இந்த லைஃப் எனக்கு அனுபவப்பட்டு தெரிஞ்சதுனால, இந்த வாழ்க்கைய பத்தி நான் ஒண்ணு சொன்னா, ஆழமா நம்புங்க. பட்டு பேசுறேன். ஜாதி விஷயமாகட்டும், ஆண்டவரை விசுவாசிக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும், பட்டு 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 பட்டுன்னு பேசுறேன். அனுபவிச்சு பேசுறேன். விரல தீயில வச்சு சுடுன்னு சொல்றேன். நான் சொன்னேன். விரல தீயில வச்சு பார்த்துட்டு தான், வச்சிராதீங்கடா, சுடுண்டா, டேய் தோல்லாம் வெந்துருண்டா, கருப்பாயிருண்டா, காந்துண்டா, கிளீன் பண்ணும்போது கஷ்டப்படுவீங்கடா அப்படின்னு பட்டு சொல்றேன். அதனால அனுபவப்பட்டு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, அனுபவசாலின்னு ஒண்ணு சொல்றாங்கன்னா, அத கவனமா எடுத்து, பொறுக்கி எடுத்து, மனசுல பத்திரமா வச்சுக்குங்க. பட்டு சொல்றாங்க. நடந்து சொல்றாங்க. செஞ்சு பார்த்து சொல்றாங்க. வாழ்ந்து பார்த்து சொல்றாங்க. வேண்டாம். இந்த வழியில போகாதீங்க. இந்த பாதையில போகாதீங்க. கண்டிப்பா இந்த பாதிப்பை நீங்க சந்திக்கணும். வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கேள்விப்பட்டு சொல்லல. பட்டு சொல்றாங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க. வாழ்ந்து பார்த்துட்டு சொல்றாங்க. அப்பலாம் என்ன செய்யணும் நீங்க? கவனமா நோட் பண்ணி எச்சரிக்கையா வாழணும். ஆமென். இதான் நான் சொல்றேன். இதுவரைக்கும் பேசினேன் இல்லையா? ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அத்தனையும் கேள்வி ஞானம் கிடையாது. என்ன ஞானம்? பட்ட ஞானம். பட்டு பேசுறேன். அனுபவிச்சு பேசுறேன். தப்பா செஞ்சு பார்த்துட்டு ஐயோ தப்பாச்சே, தப்பா நம்பி பார்த்துட்டு ஐயோ தப்பாச்சே, எல்லாம் பட்டு உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால இங்க பேசப்படுகிற வார்த்தைகள்ல உங்களுக்கு கவனம் வேணும். அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. கவனமா இருங்க. நான் சொல்றது எல்லாமே சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சொற்கள். பட்டு பேசுறேன். நீங்க நம்பல, மீறி இப்படித்தான் நம்புவோம், நாங்க இப்படித்தான் இருப்போம்னா அதற்கான பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய சொற்கள். குகையில 7 தரம் வெள்ளி புடப்படப்பட்ட சுத்த சொற்கள் பைபிள் சொல்லுது. ஏங்க அப்படி இருக்கு அப்படின்னா, நானா பட்டு சொல்றேன். நான் பட்டு சொல்ற விஷயத்த கர்த்தர் படாமலே சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள்லாம் புரண்டப்பட்டவைகள். பைபிள் வருதா? அர்த்தம் அதுதான். நம்ம பட்டு ஒன்று சொல்லுவோம், அதே வார்த்தையை தேவன் உட்கார்ந்துட்டே சொல்லிடுவார். இது போகாதடான்னு சொல்லிடுவார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்ற வசனங்களை நாம பல கோடி மடங்கு நம்பலாம். 1 கோடி மடங்கு இல்லை, 1 மடங்கு இல்லை, பல கோடி மடங்கு வசனத்தை நம்பலாம்னா இதை சொன்னவர் தெய்வம். அவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுன்னா ஒருத்தன் 1000 வருஷம் வாழ்ந்து பட்டு சொல்ல ஒரு காரியத்தை படாமே உட்கார்ந்து சொல்லிடுவார். ஆமென். அதனால தேவனுடைய வசனத்துக்கு நம்ம அவ்வளவு கனம் கொடுக்கணும், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ்வளோ மதிக்கணும். அசால்ட் எடுக்கக்கூடாது, லெத்தாச்சிக்காக போகக்கூடாது. ஆமென்.